கிராண்ட் ஃபைனல் மேட்ச் சேலம் ஆஸ்கார் சிசி கேப்டன் பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பிளே 3 பவுலில் யூஸ் பண்ண இப்போட தடபால் ஸ்ட்ரைக்கில் தமிழ் நான் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைமிங் அடிச்சு கேப்பில் போயிருக்குன்னு சொல்லலாம். கஷ்டம் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 4 இவர் சந்தித்த முதல் வந்து 4 பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ். செகண்ட் ஒன் நல்லா வேரியேஷன் சொல்லலாம். ஒரு 4க்கு அப்புறம் பலகையிலிருந்து போன பால் போயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் தமிழ் விரட்டி இருக்காங்க. சரியான ஹைட்ல வாய்ப்பான்னு பார்ப்போம். கேட்ச் பிடிச்சிருக்காங்க ரஞ்சித். முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க தடபால். கேப்டன் பிரதர்ஸ்ல இருந்து போன பால் போயிடுச்சு நியூ பேட்ஸ்மேன். அருமையான இடத்துல போட்டு டாட் பால் பண்றாங்க. அதே லைன் குயிக்கா இருந்துச்சு இந்த முறை. லைனை பிடிச்சி டாட் பால் பதிவு பண்றாங்க தடபால். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். லைன்ல இருந்து அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பாலா இந்த ஓவர்ல மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க தனபால். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 6 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தனபால் வந்து 6 ரன் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. பவர் பிளே நல்லா போட்டுக்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட பாபு ஸ்ட்ரைக்ல ரஞ்சித் ஓவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா சொல்லிடலாம். எடுத்து அடிச்சிருக்காங்க லெக் சைடில் ஒரு 6. இந்த ஓவரில் முதல் பத்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க ரஞ்சித். இருக்காங்க. செகண்ட் ஒன் அதே லைன் டேக்கிங் டெலிவரி நல்ல டெலிவரி சொல்லலாம். ஒரு 6 கம்பேக் டெலிவரி பாபு கையிலிருந்து. அதே லைன் அருமையானது சொல்லலாம். எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. கொடுப்பாங்க அம்பையர்ஸ் கால். சீக்கிரம் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதே லைன் விரட்டி இருக்காங்க. அவுட் சைட் ஆயிரம் குத்தி கட் ஆயிரும். விரட்டி வந்திருக்காங்க ரஜேஷ். நல்ல வேரியேஷன் சொல்லலாம். அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க பாபு. லாஸ்ட் ஒன் டாட் பால் கடைசி பதிவும் டாட் பாலை பதிவு பண்றாங்க பாபு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 13 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட தன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் அருமையான லென்த்தில் போட்டு குயிக்காக போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தன்ராஜ். செகண்ட் ஒன் அதே லைன் விரட்டி இருக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஒரு பால் டாட் பண்ணலாம். அடுத்த பால் 6 மாற்றிருக்காங்க ரஞ்சித். போன பால் கீழே உருண்டு வந்திருக்கு தரையா. ஸ்டாப் எடுத்து அடிச்சுக்கலாம். லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஆர்மியா ஃபிலிப்பிங்க விட்டுருந்த 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். குட் லென்த்தில் போட்டிருக்கு. பால் லாஸ்ட் எடுத்து அடிச்சுக்கலாம். அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா நல்லது ட்ரை இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கலாம் சொல்லலாம். கடைசி சிங்கிள் ஸ்கோர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 22 2 விக்கெட்டு. ஆரம்பிச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ் ஃபில்டர் கைக்கு போயிருக்கும். குட் ஷாட் தன்ராஜ். சிங்கிள். செகண்ட் ஒன் ரஞ்சித் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி குயிக்காக போட்டு ஒரு சிங்கிள் அப்புறம் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி ஒரு சிங்கிள் கிடைக்கும். பவுலர் விரட்டி போயிருக்காங்க முத்து. ஸ்டாப் ஸ்லோயர் நல்ல வேரியேஷன். வைஸ்மேன் ரன்னோட பாருங்க. ரன் அவுட் சான்ஸ் ரன் அவுட். இந்த எண்டு தான் உள்ள நினைக்கிறேன். பார்த்துட்டு கொடுப்பாங்க என்னென்ன. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. மோகன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி லெக் பை வைஸ்மேன் ரன் அவுட் சான்ஸ். அந்த எண்டில் ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24 4 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 25 ஆடணும். நம்ம சேலத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம ரஞ்சிதன் பாலா பார்க்க முடியுது. அதே மாதிரி கேப்டன் பிரதர்ஸுக்கு ஓப்பனிங் பாலராக நம்ம கவி. இப்போவே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. பால் தெரிய கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிளே போட கவி ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைமிங் அடிச்சது. அருமையான வேரியேஷனில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கவி. செகண்ட் ஒன் அதே லைன் வைடுக்கு அப்பீல் பண்றாங்க. டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க கவி. தேர்ட் ஒன்
அதே லைன் டாட் பால் தொடர்ச்சியா 3 பாலா டாட் பாலா பதிவு பண்ண சொல்லலாம். கவி நல்ல வெரி சொல்லலாம். 4th ஒன் பேட்ல சரியா படல, ஸ்லிப்லயே போயிருக்கு. பவுலரை விரட்டி வந்திருக்காங்க. விக்கெட் அப்பீல் பண்றாங்க. ஸ்டிக்ல பட்டிருக்கு விக்கெட். பேட்ல பட்டு ஸ்டிக்ல பட்டிருக்கு சொல்லலாம். சேலத்துல இருந்து முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க கவி. நல்ல வெரி சொல்லலாம். அவர் கையில இருந்து முதல் விக்கெட் இழந்து போறாங்க ரஞ்சித். அடுத்து நம்ம ஒன்றரை பேட்ஸ்மேன் நம்ம சிவலிங்கத்தை பார்க்க முடியுது. 5th ஒன் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி சிவாலி. ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. கீப்பருக்கு பின்னாடி போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சா சொல்லலாம். குட் கேட்ச். பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கவி. சிவாலியோட விக்கெட் அந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கா சொல்லலாம். சேலத்துலேருந்து 2வது விக்கெட் எடுத்து போகிறாங்க. நல்ல வெரிசை சொல்லலாம். அவர் கையில இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் அவங்களுக்கு சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பிரதாப். இதுவரை இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் இது கொடுக்காம கவி நல்லா போட்டுட்டு இருக்கான்னு சொல்லலாம். ரிவர்ஸ் சைடு லெக் பை சிங்கிளுக்கான வாய்ப்பு பார்த்தா குட் ஸ்டாப். இந்த ஓவரை மெய்டன் ஓவரா போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கவி. ஃபர்ஸ்ட் ஓவரே பவர் பிளே அவங்க டீம் காண்டி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இன்னும் 18க்கு 25 ஆடணும். செகண்ட் ஓவர் போட டிகே ஸ்ட்ரைக்கில் மை ஃபேவரட் ஹீரோ ஐஎஸ்பிஎல் பாலா. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி குத்தி பம்ப் ஆயிடுச்சு. கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். டேரக்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள். அம்பையர் வைடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன்னு. ரீபால் லெஃப்டி பிரதாப். ஒரு டிஃபென்ஸ் லெக் பை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பாலா. குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான கையில இருக்கு. 6 இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லலாம் பாலா. இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க டீம் காண்டி. போன பால் வைடு ஸ்ட்ரைக்ல பாலா. ஸ்டெம் லைன்ல வந்திருக்கு. ஒயிட் பால். ரீபால். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. அட்டாக்கிங் டெலிவரி. ஒரு சிங்கிள் கிடைக்குங்க. அந்த எண்ட்ல யாருமே இல்லை. ரன் அவுட் சான்ஸ். தப்பான த்ரோ போயிருக்கு. லாங் ஆஃப்ல ரெண்டாவது முயற்சி. குட் ரன்னிங். டபுள். எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான கையில போயிருக்கு. 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க கவி. சிங்கிள். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமேல் பால் கொஞ்சம் தெரிய கஷ்டம்தான். லெஃப்டி பிரதாப். அட்டாக்கிங் டெலிவரி லெக் பை ஒரு சிங்கிள் கிடையாது. லாஸ்ட் ஒன் சிங்கிள் பாலா. பெரட்டி இருக்காங்க. பால் எங்கே வசதில்லை. லாங்கான இருக்கா. டபுளாக மற்றவங்க பார்ப்போம். ஒரு ஷாப் கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. த்ரோ ஒழுங்காக வரல. டபுள். 2க்கு 8 ஆடணும். தேர்ட் ஓவர் போட சேகர். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் பை கண்டிப்பாக கிடைக்கும். சிங்கிள். 11க்கு 7 சேகர பாலா. எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். குட் ரன்னிங். டபுள். 10க்கு 5 அவுட் சைட் ஏஜா இருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா ஆயிரம் கேட்ச் பிடிச்சு பாலாவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சேகர். 9க்கு 5 ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் எங்கே போச்சு பால். 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் எது பண்ணல. ஸ்டாப். ஈஸி டபுள். 8க்கு 3 பேட்டில் மீட் ஆயிருக்கு. ஸ்டாப். 7க்கு 2 லெக் சைடில் போயிருக்கு. ஸ்டாப். சிங்கிள். மேட்ச் ட்ரா. இன்னும் 6க்கு 1 தான் ஆடணும். சைக்கிள் லெஃப்டி பிரதாப். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடில் திருப்பி இருக்காங்க. சிங்கிள். வின் பை சேலம் ஆஸ்கா சிசி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலாவா சொல்லணும். ஏன்னா ஸ்கோர் அதிகமாக பதிவு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ரன் டீமில் வந்து நம்ம வந்து கவியை சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு மெய்டன் ஓவராக போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர்.